சிம்மம் சந்திரன் மகம் நட்சத்திரம். ஜாதகத்தில் சந்திரன் மக நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த நபர் ஞானம், மன அமைதி, செல்வம், தலைமை பண்பு மற்றும் தலைமை பொறுப்பு வகிக்கும் ஆற்றல் போன்ற குணங்களைக் கொண்டிருப்பார்கள். மகம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் ஆவார். எனவே கேது பகவானை வழிபடுவது அறிவாற்றலை மேம்படுத்தும். மகம் நட்சத்திரத்தின் பண்புகள். ராசி சிம்ம ராசியில் அமைந்துள்ளது. அதிபதி கேது பகவான். குணங்கள். மக நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக கவிதை எழுதுவதில் வல்லுநர்களாகவும் செல்வம், புகழ், அறிவு போன்ற அனைத்து செல்வங்களையும் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் பெரும்பாலும் தான் இருக்கும் இடத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பார்கள். மற்றவை விலங்கு, ஆண் கழுகு, விருட்சம், ஆலமரம். சந்திரனின் முக்கியத்துவம். உளவியல். ஜாதகத்தில் சந்திரன் என்பது ஒருவரின் தாய், மகிழ்ச்சி, உளவியல் மற்றும் உணர்ச்சிகளை குறிக்கிறது. திசை. சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் மகாதிசைதான் ஒருவருக்கு முதல் திசையாக ஆரம்பிக்கிறது. சந்திரனின் நிலை மற்றும் மக நட்சத்திரத்தின் தாக்கத்தால் அந்த நபரின் குணங்களும் வாழ்க்கையும் செழிப்பாக அமையும் என்பது ஜோதிடத்தின் பார்வையாகும். மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் என்பது ஜோதிடப் பழமொழி. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் உலகத்தை ஆள முடியாது என்பது யதார்த்தம். ஆனால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பார்கள் என்பது பெரும்பாலும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. மகம் நட்சத்திரத்தின் அதிபதி ஞானகாரகனான கேது பகவான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கவி பாடுவதில் வல்லவராக இருப்பீர்கள். அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்றிருப்பீர்கள். நினைத்ததை முடிக்கும் வல்லமை பெற்றவர்களாக இருப்பீர்கள். அடிக்கடி கற்பனை உலகில் சஞ்சரிப்பீர்கள். விவாதங்களில் மற்றவர்களால் வெல்ல முடியாதவர்களாக இருப்பீர்கள். ஆழ்ந்த தெய்வ பக்தி கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். சாஸ்திரங்கள் கூறும் வழிமுறையில் வாழ விரும்புவீர்கள். பல துறைகளிலும் ஞானம் பெற்றிருப்பீர்கள். படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். கோபம் கொண்டாலும் உடனே மறந்து விடுவீர்கள். எல்லோரிடமும் அன்பு பாராட்டுவீர்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். இளமையிலேயே சுக்கிர தசை வருவதால் அனைத்து சுகங்களையும் அனுபவிப்பீர்கள். மற்றவர்களிடம் கை கட்டி வேலை பார்ப்பதை விட மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் அளவுக்கு சுயதொழிலில் ஈடுபடுவதையே விரும்புவீர்கள். எதிலும் வெளிப்படையாக இருப்பீர்கள். உள்ளதை உள்ளபடியே பேசுவீர்கள். மற்றவர்கள் உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை விரும்ப மாட்டீர்கள். கலைகளை கற்பதிலும் ஆராய்ச்சி செய்வதிலும் நாட்டம் கொண்டிருப்பீர்கள். தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பீர்கள். திருமணத்தை பொறுத்தவரை காதல் திருமணத்துக்கே முன்னுரிமை தருவீர்கள். விதவிதமான வாகனங்களை வாங்குவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள். குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அதனால் குடும்பத்தில் அவ்வளவாக அக்கறை கொள்ள மாட்டீர்கள். புராண இதிகாசங்களிலும் சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள். சந்திரன் மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். குருவுக்கு இந்த நட்சத்திரத்தில் அதிகமான பலம் கிடைக்கிறது. மற்ற எந்த பாவக்கிரக சேர்க்கை அல்லது பார்வையை குரு நீக்கிவிடும். குருவின் பார்வை கோடிப்பாவத்தை நீக்கும் என்பது பழமொழி. அரசாங்கத்தில் உயர் பதவி பெறுவீர்கள். மந்திரி, கவர்னர், நிர்வாகியாக கூட ஆகலாம். சந்திரன் மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். திருமணத்தை ஒத்திப்போடும். சில வருஷ பழக்கத்தினால் காதல் மணமாக மாறலாம். இல்லறம் அமைதியாக அந்நியோன்யமாக அமையும். சந்திரன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்று இப்போதே தெரிந்து கொள்ள www.sleep.organization.in www.sleep.co.in மற்றும் ரிஷிகேஷ்.in பார்க்கலாம். சந்திரன் மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். சனி இங்கு இருப்பது தீமை. ஆகையால் 36வது நம்பர் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். சனிக்கிழமை 7 ராத்தி மஞ்சள் நிறக்கல் மோதிரத்தை விரலில் அணிய வேண்டும். உங்கள் பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்க்கலாம். இன்று உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன். யோக பலன், கரண பலன், திதி பலன், தாரபலன், ஓரே பலன். இவை அனைத்தும் ஒரே இடத்தில் பார்க்க www.sleep.organization.in சந்திரன் மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். வேண்டாத தொல்லைகள் தரும் இடம் இது. வேண்டியவர்களுக்கும் பிரியமானவர்களுக்கும் வருத்தம் தரும் செயல்களை விலக்க வேண்டும்.
குருவின் சேர்க்கை அல்லது பார்வை இருந்தால் தீயபலன் குறைந்து சிறிது நற்பலன்கள் ஏற்படும். சிம்மம் செவ்வாய் மகம் நட்சத்திரம். ஜாதகத்தில் மகம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் பொதுவாக துணிச்சல், தலைமை பண்பு மற்றும் முன்னோர்களின் ஆதரவு இருக்கும். மேலும் இந்த அமைப்பு கேது பகவானின் ஆதிக்கத்தின் கீழ் வருவதால் அறிவுக்கூர்மை, ஞானம் மற்றும் ஆன்மீக நாட்டம் போன்ற குணங்களும் மேம்படும். எனினும் இது செவ்வாய் மகத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம். இது திருமணத்தில் தடைகளை ஏற்படுத்தலாம். எனவே முறையான பரிகாரங்கள் செய்வது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் ஏற்படும் பலன்கள். துணிச்சல் மற்றும் தலைமை பண்பு. மகம் நட்சத்திரம் தைரியமான மற்றும் அதிகாரமிக்க குணம் கொண்டிருப்பதால் இந்த கிரகநிலை உள்ளவர்கள் துணிச்சலானவர்களாகவும் தலைமை பொறுப்புகளை ஏற்பவர்களாகவும் இருப்பார்கள். முன்னோர்களின் ஆதரவு. இந்த அமைப்பில் முன்னோர்கள் போட்டியாளர்கள், போர்வீரர்கள், பொறியியலாளர்கள், நெருப்பு மற்றும் எஃகுடன் பணிபுரிபவர்கள் போன்ற வடிவங்களில் வருகிறார்கள். அவர்களை கௌரவிப்பது முக்கியம். கேதுவின் ஆதிக்கம். மகம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் என்பதால் அறிவாற்றல், ஞானம் மற்றும் முக்தி அளிக்கும் குணம் இருக்கும். இது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நற்பலன்களை தரும். ஆன்மீக நாட்டம். மகம் நட்சத்திரத்தில் கேது பகவானை வழிபட அறிவாற்றல் சிறக்கும் என்பதால் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். பரிகாரங்கள் மற்றும் கூடுதல் கவனிக்க வேண்டியவை. செவ்வாய் தோஷம். செவ்வாய் 2, 4, 7, 8, 12 ஆகிய வீடுகளில் அமைந்திருந்தால் செவ்வாய் தோஷம் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் இந்த தோஷமும் வலுப்பெறலாம். பரிகாரம். செவ்வாய் பகவானுக்கு பரிகாரம் செய்ய செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருப்பது, செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றுவது, கந்தசஷ்டி கவசம் படிப்பது மற்றும் முருகனை வழிபடுவது நல்லது. முக்கிய குறிப்பு: ஒவ்வொருவரின் ஜாதகமும் தனித்துவமானது. எனவே மகம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருப்பது ஒரு பொதுவான பலனாகும். முழுமையான பலன்களை அறிய ஜோதிடரை அணுகுவது அவசியம். செவ்வாய் மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். உச்சக்கூறு அல்லது சுக்கிரனின் பலனை கேது இந்த இடத்தில் கொடுப்பார். நல்ல கல்விமான், உயர் பதவி வசிக்கும் மேலதிகாரி அல்லது சொந்த தொழில் சாம்ராஜ்யத்தின் அதிபதி. செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்று இப்போதே தெரிந்து கொள்ள www.sleep.organization.in www.sleep.co.in மற்றும் ரிஷிகேஷோ ஐப்பிலும் பார்க்கலாம். செவ்வாய் மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். இந்த நட்சத்திரத்தில் சூரியனுக்கு சொந்த வீடு அல்லது உச்சத்தை விட அதிக பலம் கிடைக்கும். சூரியன் சிறிது நேரம் நின்றுவிடுவதால் அந்த நட்சத்திரம் அபிஜித் சூரிய ரசிகளை பெற்று வாழ்கிறது. சூரியன் இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு நீண்ட செழிப்பான ஆயுளை கொடுத்து ஒரு கவசம் போல் தீமைகளை விலக்குகிறான். பிறந்த ஊரிலே அதிகமான அதிகாரமும் சக்தியும் அடைவீர்கள். செவ்வாய் மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். சந்திரனுக்கு இந்த நட்சத்திரத்தில் அதிக பலம் ஒன்றும் கிடையாது. மேலே கூறிய பலன்களை ஏற்படக்கூடும். தொழில், மனநிலை எல்லாமே மேற்படிதான் இருக்கும். செவ்வாய் மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். பாதுகாப்புத்துறை அல்லது விமானத்துறையில் பெரிய அதிகாரியாவீர்கள். அரசியலில் கூட ஈடுபடுவீர்கள். ஆனால் மற்ற துறைகளில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் அரசியலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோக பலன், விதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in. உங்கள் ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் QR கோட் ஸ்கேன். இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இதுபோன்று மேலும் சந்திரன் மற்றும் செவ்வாய் பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும்?
என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க www.bssrf.org.in மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன என்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகேஸ்ட்ரோ இலும் காணலாம். www.pssrf ஆர்கனைசேஷன் ஜன் ஜாதகத்தை ஒன் பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும். or பாண்டிச்சேரி. உங்கள் ஜன் ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.sleep.organization.in இணையதளத்திலும் ரிஷிகேஸ்ட்ரோ கோட் சந்திரன் 161 188 215 242 செவ்வாய் 269 296 323 380 பயன்படுத்தி அறியலாம்.